200 வெல்லுவோன்ற சொல்கிறதுல கண்டிப்பாக அந்த பாப்புலேட்டிவ் தொகுதி இருக்கணும். தமிழ்நாட்டில் செய்யாத சாதனைகளே கிடையாது. எந்த துறை வேண்டாலும், நீங்கள் இப்போ கல்வியாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக நம்ம மாற்றணும். அதுதான் எல்லாரோட குறிக்கோளாக இருக்கணும். அதுதான் நம்மளோட முயற்சியாக இருக்கணும். பழனியப்பண்ணன் என்ன ஜெயிச்சிருவார், வேட்பாளர் அவர்னா ஜெயிச்சிருவார். அண்ணன் கண்டிப்பாக ஜெயிப்பார். அண்ணன் தான் வேட்பாளர்னு ஊர் உலகத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் நம்ம தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரோம். இது வரைக்கும் வரலாற்றுலேயே 2 முறை ஜெயிச்சது கிடையாது. கட்சிக்குன்னு ஒரு 80,000 ஓட்டு நிலையாக இருக்குது ஸ்டாண்டர்டாக. நாம் ஒரு இப்போ 8,000 to 10,000 ஓட்டு நம்ம ஒரு 100 ஓட்டாக அதை வாங்குறதுக்கு என்ன வழின்னு நம்ம ஒரு பிளான் போட்டு நம்ம ஊரில் மட்டும் நம்ம இருக்க பூத்தில், இப்போ என்னோட பூத்தில் பார்த்தீங்கன்னா ராமியம்பட்டியில் 3 பூத் இருக்குது. நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே நாம் அனைவரும் நமது நண்பருக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு வாக்கு சேகரிக்க ஈடுபட வேண்டும் என்று வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதிகளின்படி நாங்கள் ஒரு 10 பேர் மகளிர் உள்ளிட்ட ஒரு 10 பேர் ஒரு அணியாக பெயர் பட்டியல் தயார் செய்திருக்கிறோம்.